Hi friends, welcome back to our channel CNU Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் Instagram application யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த Instagram application ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்றோம் and also வந்து லாஸ்ட் 7 days அதாவது ஒரு 1 வீக்காவே வந்து நம்ம வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 வீக் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா நம்ம வந்து எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதை வந்து இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா நம்மளால பார்த்துக்க முடியும். அதாவது Instagramல இருக்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா பார்த்துக்க முடியும். and also நம்ம Instagram யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் செட் பண்ணி நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து அதாவது இவ்வளவு நேரம் வந்து நீங்க Instagram வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க பிரேக் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டரும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஆப்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்ஷனோட நேம் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனோட நேம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட Instagram ஹோம் பேஜ்ல இருந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நீங்க மூவ் பண்ணிக்கிங்க. இது ஓபன் பண்ற மெத்தட் வந்து சொல்றேன். ஹோம் பேஜ்ல இருந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு மூவ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதாவது மோர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படினா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா how you use Instagram அப்படினு சொல்லிட்டு கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் டைம் ஸ்பென்ட் னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதல இருக்கிற டைம் ஸ்பென்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த டைம் ஸ்பென்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துக்க முடியும். சேம் இன்னொரு மெத்தட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த டைம் ஸ்பென்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துற முடியும். அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்ல இருந்து 3 லைன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா இதல வந்து your activity அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா how you use Instagram அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு கீழ வந்து டைம் ஸ்பென்ட் அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கும். இதையும் நீங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துக்க முடியும். சோ இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு காலம் பாக்ஸஸ் மாதிரி காமிக்கும். அதாவது ஒரு வீக்கோட ஹிஸ்டரி காமிக்கும். நீங்க வந்து எவ்வளவு நேரம் வந்து Instagram வந்து ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினு வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கும். லாஸ்ட் 1 வீக் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மண்டே அப்படினு வச்சிட்டோம் அப்படினா லாஸ்ட் டியூஸ்டேல இருந்து இன்னைக்கு அதாவது இந்த மண்டே ரெக்கார்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதல சேவ் ஆயிருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து ரெகுலரா ஒரு டைம் ஸ்பென்ட் பண்றீங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து Instagram வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு இதல வந்து பாத்தீங்கன்னா டைமிங் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ இந்த டைமிங் அதாவது இந்த 7 நாளோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா என்ன டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு மேல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதல நீங்க ஒரு நாளும் எவ்வளவு வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினு பார்க்கணும்னா இந்த காலம் பாக்ஸ் இருக்கு இல்லீங்களா அத நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். இவ்வளவு டைம் வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினு. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து Instagramல வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட டைம் ஸ்பென்ட் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆவரேஜா வந்து ஒரு 2 to 3 hours வந்து எனக்கு இதல வந்து டைம் ஸ்பென்ட் ஆகுது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இதல கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத யூஸ் பண்ணி நீங்க வந்து இவ்வளவு டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வரும். நீங்க ரிமைண்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்க வெளிய வந்துக்க முடியும். அப்படி இல்லனா நீங்க பிரேக் எடுத்துக்க முடியும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ரிமைண்டர், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவைட் மோட், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டே லிமிட் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதல வந்து பிரேக் ரிமைண்டர் and also டே லிமிட் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். குவைட் மோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது ஒரு 1 o'clock to 5 o'clock டைம் செட் பண்றோம் அந்த குவைட் மோட்ல அப்படினா இந்த ஒரு 4 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களோட Instagramல இருந்து நீங்க யூஸ் பண்ற அந்த அக்கவுண்ட்ல இருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வராது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைமிங் செட் ஆயிடும். அதே அந்த 5 o'clock கிராஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த 4 ஹவர்ஸ்ல வர வேண்டியிருந்ததோ அது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இதுதான் குவைட் மோட். பிரேக் ரிமைண்டர் ஆப்ஷனும் and also வந்து பாத்தீங்கன்னா டே லிமிட்னு இருக்கும் இல்லீங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து பிரேக் ரிமைண்டர் வந்து அதாவது நமக்கு வந்து அலர்ட் வர மாதிரி நம்ம வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பிரேக் ரிமைண்டர் பொறுத்தவரையிலும் ஒரு Instagram அப்ளிகேஷன்ல once வந்து நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படினா கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வரணும். அதாவது நீங்க வந்து Instagram யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படினா அந்த ரிமைண்டர் வராது. நீங்க ஃப்ரீக்வென்ட்டா கண்டினியூஸா ஒரு 10 minutes அப்படினா வந்து பாத்தீங்கன்னா 20 minutes நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அப்ப வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வர மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 10 minutes அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20 minutes அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 30 minutes இது 3 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். நீங்க கண்டினியூஸா 10 minutes யூஸ் பண்றீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 20 minutes 30 minutes இது 3 டைமிங்லயுமே உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங் நீங்க செட் பண்ணி உங்களுக்கு வந்து பிரேக் ரிமைண்டர் வந்து வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்க முடியும். இந்த பிரேக் ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். ஒரு 10 minutes நீங்க செட் பண்றீங்க அப்படினா 9 minutes யூஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில போய்ட்டீங்க அப்படினா உங்களுக்கு 10 minutes அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா வராது. சோ கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டே லிமிட் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஓவராலா அதாவது இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ஃபுல்லாவே நீங்க வந்து Instagramல போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் சரி இல்ல நீங்க
நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டே லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டைமிங் நீங்கள் செட் பண்ணும்போது அந்த டைமிங் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், அடுத்து வந்து 30 மினிட்ஸ், அடுத்து 45 மினிட்ஸ், அடுத்து 1 hour, 2 hour, இந்த ஒரு 5 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு அந்த டே லிமிட் கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்ன 5 டைமிங்குமே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து இருக்கிற ஆப்ஷனை டர்ன் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் ஆகிடும். இதில் நீங்கள் செட் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 hour அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் 1 hour ஓவராலாகவே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் ஆகுது. ஸோ இந்த செட்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதை வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். சேம் இதே டைம் ஸ்பெண்ட்ன்ற இந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுங்க. இதில் பிரேக் ரிமைண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் காட்டுச்சு இல்லைங்களா, அதாவது 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் வந்து காமிக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இந்த செட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கவும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி டெய்லி லிமிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் உங்களோட செட்டிங்ஸ் ஆனில் இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க, இல்லை டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் ஆப்ஷன்னா என்ன, அது வந்து எது யூஸ் ஆகுது, அதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.